ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து டே 2 தாங்க பார்க்க போகிறீங்க. ஃபுல் டே சமையல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபிஷ் மீல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். காலையில் சிம்பிளாக ராகி சேமியா தாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா மத்தியானம் நான்வெஜ் அப்படிங்கிறப்ப காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக தாங்க செய்வேன். காலைல வந்து ராகி சேமியா, அனில் ராகி சேமியா பேக்கெட் ஒன்று இருந்தது. அதை வந்து ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக ஊறினா போதும். ரொம்ப ஊறிடுச்சுன்னா தாளிக்கும் போது நச நசன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். 10 மினிட்ஸ்க்குள்ளே தாங்க ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ அதை வடிகட்டிக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் வடிகட்டணுங்க. வடிகட்டினா தான் உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் போய் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். ரொம்ப ஊற வச்சிட்டிங்கன்னா சொத சொதன்னு ஆயிரும் வெந்ததுக்கப்புறம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தாங்க ராகி சேமியா வந்து அவிக்க போகிறேன். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தேங்காய் பால்லாம் எடுக்கிற மாதிரி துணி ஒன்றுங்க, பெரிய துணி. அதில் தான் இப்போ வந்து ராகி சேமியா உள்ளே வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் சேமியா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சட்னி வச்சு அதெல்லாம் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இது ராகி சேமியானா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, சரி ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிறனால கேப்ப மாவில் செஞ்சது, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து இது 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி செய்வேங்க. இப்போ இதை உள்ளே தட்டிட்டு மூடிடலாம். நல்லா வடிகட்டிடணுங்க, தண்ணியே இல்லாமல் தான். ஒரு 5 மினிட்ஸில் வெந்துருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 5 மினிட்ஸில் வெந்துடும். அது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம அதுக்கு தாளிச்சிடலாம். தாளித்து முடித்ததுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்துடும். நம்ம எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கடாயில், மண்சட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு இந்த மாதிரி சேமியா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா பெருசு பெருசாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும். ஒரு வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸ்லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து சீனி போட்டு தாங்க சாப்பிடுவோம். இந்த மாதிரி சேமியா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்புமா எல்லாமே சீனி போட்டு தான் சாப்பிடுவோம். ஸ்லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப ப்ளெயினாக இருந்துச்சுன்னா சீனி போடும்போது நல்லாவே இருக்காது. ஸ்லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடக்கூடாதுங்க. பாருங்கள், இப்போ நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருச்சுங்க. மார்னிங் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன், மத்தியானம் ஒரு மார்னிங் ஒரு 11:30 போல் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தாங்க செஞ்சேன். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் என்னோடய பழைய வீடியோஸில் இருக்குங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் அதில் பார்த்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பனானா, ஒரே ஒரு பனானா வச்சு மட்டும் பண்ணேங்க. வாழைப்பழம் இருந்துச்சு, அதை வச்சு செஞ்சேன். அடுத்து வந்து மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தாங்க. ஊளி மீன் வந்து 1/2 கிலோ எடுத்திருந்தாங்க. 1/2 கிலோ ஊளி மீனும் 1/4 கிலோ இறாலும் ப்ரானும். நான் அந்த வால் துண்டு மட்டும் ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி ப்ரானும் ஃப்ரை பண்ண போகிறேன். ஊளி மீன் வந்து மண்டையோடு உள்ள சதப்பட்ட பகுதியை வந்து குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இறால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் குழம்பு மிளகாய்த்தூளே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இதில் வேணும்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலை. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த மசாலா நல்லா பிடிக்கும், நல்லா கரையும். இப்போ அந்த வால் துண்டு மட்டும் ஃப்ரை பண்ணுறேன். இதில் அதேமாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டேன். மிளகாப்பொடி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இதை லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து மசாலா நம்ம தனியாக கரைச்சிட்டு கூட அதில் மீனை பரட்டலாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி மீன் மேலேயே டேரெக்டாக மசாலா பொடி போட்டு அந்த மாதிரி அதை பரட்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்ய போகிறேன். மண்சட்டி தாங்க எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் நல்லா மணம் வந்ததும் அதில் இஞ்சி பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு, அப்போ தான் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுங்க சாப்பிட்டது. கொஞ்சமாக பூண்டு, 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீளமாக சாப் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கட்டுங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வதக்கும் போது நம்ம அரைக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தா சரி, வதக்கும் போது நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு இனிப்பு டேஸ்ட் மாதிரி கிடைக்கும், நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இது கூட 2 தக்காளியை வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம தேங்காய் கூட மசாலா அரைச்சிடலாம். தேங்காய் சில்லு, அது கூட நான் 2 பல் பூண்டு கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கூட கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் ஒரு 4-5 ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன்.
இப்போ மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ மீனுக்கு வந்து 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ அந்த மசாலா நல்லா அந்த எண்ணெயிலே திரட்டுற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் என்ன பொரியல் செஞ்சாலும் சரி, குழம்பு செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி நல்லா பரட்டினீங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா கலராக கிடைக்கும். இப்போ அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த மசாலா வந்து தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி மசாலா பொடி போட்டுறணும். புளி சேர்த்துட்டேன், புளி தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. அது கொதிச்சிட்ருக்க நேரத்தில் நான் மசாலா அரைச்சிட்டேன், தேங்காய் விழுது. இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் கூட வெங்காயம் காம்பினேஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய பழைய வீடியோவில். எல்லா குழம்புகளுக்குமே நல்லாயிருக்கும். தேங்காய் கூட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா தான் கருவேப்பிலை போடணும். இப்போ தான் உங்களுக்கு கொதிக்கும் போது நல்ல மணமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து இறால் வந்து ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன். இப்போ வாழை இலைக்குள்ளே 2 வால் பீஸ் மட்டும் உள்ளே வச்சுட்டேங்க. நூல் சுற்றிட்டேன். 2 மட்டும் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு, ப்ரான் ஃப்ரையும் வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த பக்கம் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு சீக்கிரம் வெந்துருங்க. ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக போட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும் ப்ரானு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மேலே வரைக்கும் இருந்துச்சு பாருங்கள் குழம்பு, கொஞ்சம் வத்திருச்சு. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவு கொதிக்க விட்டுக்கோங்க. மீன் போட்டுட்டேன். இந்த பக்கம் வாழை இலையில் மீன் சுற்றினது அதையும் ஃப்ரை பண்ணுறேங்க. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், அதனால் ஒரு 2 பீஸ் தான் பண்ணேன். மீதி எல்லாம் எல்லா வால் பீஸையும் நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு டீப் ஃப்ரை வந்து பிடிக்கிறதே இல்லைங்க, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். டவால் அந்த மாதிரி ஸ்லைட்டாக எண்ணெய் ஊற்றி பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, வாழை இலை மீன் ரோஸ்ட்டு, மீன் ஃப்ரை, அப்புறம் ப்ரான் 65. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் மீல்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கவின்சோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட் ரெசிபி பார்த்திங்கன்னா எப்போவுமே நான்வெஜ் செஞ்சேன்னா நைட் அதே தாங்க, குக்கரில் சாதம் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.